ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிஃபாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை யாருக்காகனா, சார் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அதாவது ரொம்ப நாளாக வீடியோ போகணுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் உங்களுக்கு மெசேஜ் மூலம் சொல்லியிருந்தேன், அவன் நிறைய பேருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, அதை ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு. சார், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன படிச்சிருக்கணுமா, அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுமா, இல்லை படிச்சிருந்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா, இது மாதிரிலாம் இருக்கும். படிச்சிருந்தால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லை படிக்கலைன்னா கஷ்டமாக இருக்குமா, எப்படி படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய எஜுகேஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ், 10வது படித்தது. அதுவும் எப்படி படித்தேன் அப்படின்னா 1993 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால அந்த 10வது கூட என்னால் படிக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து சாப்பாடு ஸ்கூல்லேயே போட்டுருவாங்க, துணிமணி ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க, புக்ஸு ஸ்கூல்லேயே வந்துடும், எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக கொடுத்ததுனால அந்த 10வது கூட என்னால் அப்போ படிக்க முடிஞ்சது. இல்லைனா அதுவும் மேபி டவுட், கேள்விக்குறியாகவே இருந்திருக்கலாம். அது ஏன் அப்படின்னா அப்போ வந்து அந்த குடும்ப சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருந்தது. 1993, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் சேர்த்துக்குங்க. ஸோ அந்த 10 வருஷம் வந்து படித்தது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படித்தது. அதாவது படிப்பு வரல அப்படின்னால படிக்க முடிஞ்சது, படிக்க அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தது, ஆனால் என்ன சொல்ல, வெல்த் இல்லை, பண வசதி இல்லை. அதனால் வந்து 10வது படிப்பு முடிச்சது 1993. 94 வந்து பெங்களூர் வந்தாச்சு. 1994 பெங்களூர் வந்தாச்சு. அப்பா வந்து பெங்களூரில் இருந்தார். அப்பா பெங்களூரில் இருந்தால் இப்போ ரொம்ப வசதியாக இருந்தார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது வந்து அதாவது 2 வீலர்ஸ் பஞ்சர் ஷாப் வச்சுருந்தார். அப்போ நாங்கள் வந்து 4 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அப்போது ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது ஸோ எப்படி அந்த டைமில் படிக்க முடியும்னா படிப்பை வந்து விட்டதுக்கு காரணம் அவ்வளோ தான். அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃபீல்டு வந்ததில் வந்து 2007 அப்புறம் தான் ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தது. அதுக்கு சென்டரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 7 இயர்ஸ் வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லி ரொம்ப லென்த் ஆகிட்ருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 7 இயர்ஸ் வீடியோ போய் பாருங்கள். 2007 தான் வந்து நம்ம ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே இருந்தது. 94 வந்து ஏதோ எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் கற்று அதை வந்து பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப்பில் மேலே வந்து எங்கெங்கே பெரிய ஸ்டோரிலாம் நடந்திருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்கு 10வது போதுமா அப்படின்னா 10வது போதுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஸ்டடி பொறுத்தவரை 10வது அப்படின்றது வந்து இவ்வளோ வருஷம் கற்றுக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த 7 இயர்ஸ் லாஸ்ட் வீடியோ இருக்கட்டும், ப்ளஸ் 7 இயர்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டோட்டலாக வந்து அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் கால் ஊனி அது என்ன ஏதுன்னு தத்தக்கா மேலே வரதுக்குள்ளே இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. மேபி நான் நல்லா படிச்சிருந்து நல்ல ஒரு அடுத்த டிகிரி லெவலில் போய்ட்டு நிறைய நாலேஜ் கெயின்ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ வருஷம் எடுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். படிப்பு ஒன்று தான் குறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போது பார்த்திங்கன்னா படிப்பு மட்டுமே வந்து சொல்ல முடியாது. நம்ம அதாவது ஏட்டுக்கல்வின்னு சொல்லுவீங்கன்னா அதுவும் தேவை, ஆனால் அது மட்டுமே தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது அனுபவம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து ப்ராக்டிஸ், அனுபவம் ப்ராக்டிஸ். இந்த ஹியூமன் எமோஷ்னலாக கூட விளையாடுற கேம் இது. ஹியூமன் எமோஷ்னலாக கூட ப்ளே பண்ணுற ஒரு கேம் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. எமோஷ்னல் தான் இங்கே ஆட்டி படைக்கிறது எல்லாமே எமோஷ்னல் தான். ஓகேங்களா? அது கூட சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் என்னென்ன எட்ஸெட்ரா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகிடும். ஆனால் என்னென்னா இப்போ என்ன தான் நீங்கள் பண்ணாலும் இந்த சைக்காலஜி தான் வந்து எல்லாமே நம்பர் 1 வருது. ஏன்னா எத்தனையோ ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாததுக்கு காரணம் என்னென்னா எமோஷ்னலும் இந்த சைக்காலஜி தான். நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு ட்ரெண்ட் லைன்லாம் போட தெரியல, அவங்களுக்கு பிரேக் அவுட் தெரியல அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், என்ட்ரி தெரியும், எக்ஸிட் தெரியும், ஸ்டாப் லாஸ் தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வராதுக்கு காரணம் என்ன? எமோஷ்னல் சைக்காலஜி, அதாவது பதட்டம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் படுத்திட்டாவே நீங்கள் மேலே வந்துடலாம். இதுக்கு படிப்பு தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை நான் தெரிஞ்சுக்கேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஏன்னா ஒரு சிலர் கோவம் வரலாம். இப்போ எப்படின்னா இப்போ டிகிரி அந்த MBA இது பெரிய டிகிரிலாம் முடித்தவங்க நான் சொல்கிறதுக்கு வந்து அவங்க கோவப்படலாம். நான் அவங்களுக்கு வருத்தப்படாமல் நான் எதுவும் சொல்லவே இல்லை. என்னுடைய கெப்பாசிட்டி இல்லை, அதனால் நான் வந்து என்னுடைய விஷயத்தை நான் என்னோடய லைஃப்பில் என்ன நடந்தால் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதையும் சொல்கிறேனே, ஒரு வேளை நான் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 14 வருஷம் தேவைப்பட்டிருக்காதோ என்னவோ. நான் மேபி நல்லா படிச்சிருந்தேன், எனக்கு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கலாம். என்னோடய லைஃப்பில் வந்து 10 வருஷம் சேவ் ஆகிருக்கலாம் மேபி நான் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா. இல்லை படிப்பு மட்டும் தேவையில்லை, நான் என்னுடைய வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்னுடைய கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கம்மியாகவும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா?
ஸோ 10வது அப்படின்றது வந்து படித்தா போதும் அப்படின்றதும் சரி, நல்லா தான் படித்தா ட்ரேடராக வர முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ப்ராக்டிஸ் இப்போ சம்மந்தப்பட்ட கேம், இது சைக்காலஜி எமோஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு தவிர இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டோ நான் ஒன்றுமே படிக்கல அப்படின்றதோ அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் 1வது 2வது படிச்சிருந்தா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கற்றுக்கலாம். அவங்கள எந்த மாதிரி கற்றுக்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது, எங்கே போயிட்டு கற்றுக்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. தவிர நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்குற இடம் வந்து சரியான இடம் இல்லாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் போகிற இடம் கரெக்டான இடமா இருந்தால் மேபி நல்லா லைஃப்பில் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ டிகிரி ஹோல்டர் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போது நம்ம ட்ரேடிங் ஃபீல்டில். அவங்க கூட தான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1வது 2வது படிச்சுட்டு இருக்கவங்க கூட ஸ்கூல் போகாதவங்க 1வது 2வது படித்தவங்க கூட தான் இருக்காங்க. அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கற்றுக்கிறத மேலே டிபெண்ட் தான் தவிர படிப்பு ஒரு முக்கியம். என்னுடைய வியூ தெரியுது, தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.